இந்த ஊர்ல பறவை காய்ச்சல் பரவுறதுனால அந்த ஊர்ல இருக்க பிரசிடென்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு வீட்டுல இருக்க வாத்துகள் எல்லாம் எரிக்கிறதுக்காக வராரு. இந்த பிரசிடென்ட்டுமே வாத்தை வளர்க்குறவங்க கிட்ட ஒரு வாத்துக்கு 200 ரூபா தரணும்னு சொல்றாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருந்த நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு அடைச்சு வச்சிருந்த வாத்து எல்லாத்தையுமே நீக்கி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோமே இந்த பிரசிடென்ட் கிட்ட காய்ச்சல் வாத்து மூலியமா பரவலன்னு சொல்லி நிரூபிக்கிறேன்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோ அதே வாத்துல பிரியாணி செஞ்சு அங்க இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி சாப்பிட்டு காமிக்கிறாங்க. அந்த பிரசிடென்ட்டுமே போலீஸை வச்சு இது சட்டத்துக்கு விரோதமான செயல்னு சொல்லி அந்த கூட்டத்துல அங்கிருந்து கலைச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோமே வேலைக்கு போகும்போது அங்க இருக்க ஹையர் ஆபீசர் அந்த பிரசிடென்ட் எடுத்துட்டு நீ எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோவே வேலையை வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்க்கறான். அவனோட ஃப்ரெண்டுமே ஹீரோ கிட்ட சாதாரண காய்ச்சல் தான் சொல்ல நம்ம ஹீரோமே உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். அடுத்த நாள் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஐ ஃபீவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரும் அந்த ஊரோட பிரசிடென்ட்டும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு பறவை காய்ச்சல்னால இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோமே அவன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வரான். அங்க இருக்கவங்க சொந்தக்காரங்க நம்ம ஹீரோவை போட்டு இங்க எதுக்குடா வந்துன்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுக்காருமே அவன் அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்த எல்லா வாத்தையுமே எரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ போன மாதிரி வேஷம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டோட சாவு காரணம் அந்த பிரசிடென்ட் டாக்டர் தான் சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் பண்றான். ஆக்சுவலா அன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டிருப்பாரு. அந்த ஊரோட பிரசிடென்ட்டுமே ஹாஸ்பிட்டலோட பேரு கிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பறவை காய்ச்சல்னு சொல்லியிருப்பாரு. இவங்க பேசின எல்லாத்தையுமே பக்கத்து வார்டில் பேஷண்டா இருந்த ஒருத்தர் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ போலீஸுமே டாக்டரையும் அந்த ஊரோட பிரசிடென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.